வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருவான்மியூருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, திருவான்மியூரில் பாமன் சுவாமிகள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கலாஷேத்ரா ரோடில் தான் அஸ்தகலா அப்படின்ற தீமில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோங்க. வாங்க எக்ஸிபிஷனுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த சென்னையில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதில் முக்கியமான இடம் தாங்க இந்த திருவான்மியூரில் இருக்க சிஇஆர்சி கேம்பஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸிபிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்கங்க. முக்கியமாக லேட்டஸ்ட்டான பொருட்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதாவது இங்கே இருக்க கான்செப்ட் என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போய் ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா அங்கே போயிட்டு ஒரு ஸ்டேட்டில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குமோ அது எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கலாம். ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஸ்லிப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், கிராஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்பேகு, லெதர் பேகு, இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல. இது மதுபானி பெயிண்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல இங்கே பார்க்கலாம். இங்கே ரொம்ப அழகழகான நிறைய திங்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம இங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது என்னைக்கு நடக்குதுன்னா, ஜூன் 21 ஜூன் 30 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் தொடர்ந்து 10 நாட்கள் நடக்குதுங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். ஸோ அனைவருமே பாருங்கள். இது ரொம்ப நிறைய, அதாவது ஒரு 50 ஸ்டால்ஸ்க்கு மேலே இருக்கும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் புதுசு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குங்க. சண்டேவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் புதுசாக பார்க்கலாம்.
இங்க இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் இங்க நெறைய வச்சிருக்காங்கங்க. அதாவது முழுக்க முழுக்க கைவினை பொருட்கள் தான் இங்க இருக்குங்க. நெறைய நம்ம வந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு கடையா நம்ம போய் சர்ச் பண்றதுக்கு ஒரே இடம். இந்த திருவான்மியூர் சிஇஆர்சி எக்ஸிபிஷன் கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம எல்லாத்தையுமே இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாவே இருக்குங்க. நம்ம விலைய கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். இங்க கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நெறைய இருக்கு. டெக்டைல்ஸு கேட்கவே வேண்டாங்க. அந்த அளவுக்கு டெக்டைல்ஸ் சுடிதார் இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், சாரியா இருக்கட்டும், எல்லாமே இங்க வந்து அப்புறம் இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த இதுவெல்லாம் பாருங்க, இந்த இயர்ரிங்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்க நெறைய இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ரிங்ஸ்லாம் இருக்கு. குறைஞ்சபட்சம் ₹20 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்க அந்த கடா வளையல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேங்கிள்ஸ், அந்த செயினு, நெக்லஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்குங்க. ஒரு ஸ்டால் மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்டால் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உட்டன் ஐட்டம்ஸு, இது ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஹோம் டெக்கர் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது இந்த ஜுவல்லரி. இதெல்லாம் பாருங்கள், கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்களேன், இது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த காலத்து பில்லன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கிளிப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றுமே யூனிக்காக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜூன் 21 ஜூன் 30 வரைக்கும் தான் இருக்குது இந்த எக்ஸிபிஷன். ஸோ இந்த 10 நாள் தான் நடக்குதுங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்றுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதோட அட்ரஸ் வந்து திருவான்மியூரில் இருக்க சிஇஆர்சி கேம்பஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்டு, கலாஷேத்ரா ரோட்டில் தான் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குங்க. பாம்பன் சுவாமிகள் கோவில்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இது பாருங்கள், பித்தளையில் அழகாக குட்டி குட்டியாக சுவாமி சிலைகள்லாம் இருக்குது. புத்தர், பிள்ளையார், முருகர்னு சொல்லிட்டு எல்லா சிலைகளுமே இங்கே இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்குது, மீடியம் சைஸு, பெருசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ரெண்டு சைடுமே, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே இந்த பக்கமாக இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டால்னால் இந்த ஸ்டால் தான் சொல்லுவேன். இதில் குட்டி குட்டியாக இந்த பித்தளையில் பிராஸ் ஐட்டம்ஸ் ரொம்பவே அழகழகாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஷோகேஸில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கீ செயின், கீ மாட்டுறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். வீணை, அப்புறம் மத்தளம், மீன், அதுக்கப்புறம் ஹார்மோனியம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பொழுது, ஒரு பொருள் பெருசாக இருக்கும்போது ஒரு அழகை விட சின்னதாக அந்த சொப்பு சாமா மாதிரி இருக்கும் பொழுது அதோட அழகு இன்னுமே சூப்பராக இருக்கும். தாமரைப்பூ, ஷூ பாருங்கள், குட்டி குட்டியாக ஷூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் உங்கள் ஷோகேஸில் வைக்கிறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. பார்த்துட்டே வரலாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடமே. பாருங்கள், இது ஃபுல்லாகவே பிராஸ் ஐட்டம்ஸு. இதெல்லாம் வந்து லைட்டு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி லைட்டு பாருங்கள், அழகழகான லைட்ஸ் எல்லாமே இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா வாசலில் வைக்கிறது அந்த சுவாமி இது மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாசலில் வைக்கிற சுவாமிகள்லாம் மரத்தில் செஞ்சது. இது வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான் பழையசு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம், வீட்டில் அந்த மேலே மாட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் பானை அதெல்லாமே வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறது அந்த மாதிரி சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடமுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து அடிக்கடி எக்ஸிபிஷன் போடுவாங்கங்க. அதாவது பேர் தான் வேறன்னு வரும். ஸோ இந்த இடத்துல அடிக்கடி எக்ஸிபிஷன் போவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த மூங்கில் பேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. கிளட்ச் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலால் செய்யப்பட்ட இது சணலில் செய்யப்பட்ட பேக் எல்லாமே இருக்குங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. மூடி போட்டு வச்சுருக்காங்க. கூடை மாதிரியும் வச்சுருக்காங்க, பேக் மாதிரியும் வச்சுருக்காங்க, ஹேண்ட்பேக் மாதிரியும் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கே முக்கியமாக எதுக்கு வரலான்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வரலாம். ஷால்ஸ்லாம் டிசைனாக இருக்குது. இது பாருங்கள் சாண்டில் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொரு தலைவர்கள் சுவாமி படம்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. சாண்டில் ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இது மண்பானையில் நம்ம இதெல்லாம் கூட வந்துடுச்சுங்க, ஹாட் பேக்லாம் கூட வந்துடுச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாட் பேக்கில் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து உட்டன் ஐட்டம்ஸ் தாங்க. ஸோ இங்கே எக்கச்சக்கமான உட்டன் ஐட்டம்ஸு, கிராஃப்ட் ஐட்டம்ஸு சொல்லிட்டு நிறையவே இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் போயிட்டு இந்த திருவான்மியூரில் இருக்க இந்த கலாஷேத்ரா ரோட்டில் இருக்க எக்ஸிபிஷனை வந்து பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.